விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் சமீபத்துல செய்திகள்ல பார்த்துட்டு வருவீங்க. அதாவது தமிழக அரசு வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கான ஆலோசனை கூட்டம் விவசாய சங்க தலைவர்களையும் மற்ற விவசாயிகளையும் வச்சு பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்தியில பார்த்துட்டு வரீங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல என்னென்ன விவசாயிகள் சொல்லியிருக்காங்க, அதை அவங்க கேட்டிருக்காங்க, அரசாங்கம் அதை காதுல வாங்கியிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா என்னென்ன நடக்குது இந்த ஆலோசனை கூட்டத்துல அப்படிங்கறதான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை இதை 2021 ஆண்டு தேர்தல் வர்றப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வேளாணுக்கான தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வச்சாரு. அதுபடி 2021 ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி 2021 இருந்து போன வருஷம் 2023 வரைக்கும் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தாக்கல் பண்ண போறாங்க. எப்ப தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 14 தாக்கல் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் விவசாயிகளை கூட்டி, அதே மாதிரி விவசாய சங்க தலைவர்களையும் கூட்டி ஆலோசனை கேட்பு கருத்து கேட்பு முகாம் நடத்திட்டு இருக்காங்க தமிழக அரசு. இது மூலயமா அந்த தமிழக வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு விவசாயிகள் கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல இந்த கூட்டத்துக்கு யாரை கூப்பிட்டு போறாங்க, எப்படி அந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு போறாங்கன்னு பார்ப்போம். பொதுவா ஒவ்வொரு ஊர்கள்லயும் வேளாண் விரிவாக்க மையம்னு இருக்கும். அதுல வேளாண் அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த வேளாண் அதிகாரிகள் தான் அந்தந்த ஊர்ல இருக்க விவசாய சங்க தலைவர்களா இருக்கட்டும், இல்ல பெரிய விவசாயிகளா இருக்கட்டும், அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. இந்த வேளாண் அதிகாரிகள் தான் விவசாயிகளை தேர்ந்தெடுத்து கூட்டு போறாங்க. பொதுவா ஒரு ஊர்ல வேளாண் அதிகாரி இருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு பெரிய விவசாயிகள் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பெரிய விவசாய சங்க தலைவர்களை மட்டும்தான் தெரியும். அவர்களை மட்டும்தான் இங்கேயும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கும் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போற அந்த ஆலோசனை கூட்டத்திலேயும் இவங்க சொல்ற கருத்துக்களையும் கேட்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா அப்படி ஆலோசனை கூட்டத்துல நடத்தி இருந்தாங்கன்னா வெறும் விவசாய சங்க தலைவர்கள்லாம் அதுல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விவசாயிகளோட குறைகள் மற்றும் நிறைகளை அங்க சொல்லியிருப்பாங்க. அதுபடி அமைச்சர் உண்மையாவே விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும்னா அந்த திட்டங்களையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில சேர்த்திருப்பாரு. அப்படி சேர்த்திருந்ததுன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP அப்படிங்கறத எப்பயோ இந்த வேளாண் அறிக்கையில எல்லா பயிர்களுக்கும் அதிகப்படுத்தி இருப்பாங்க. உண்மையிலே அதாவது இந்த கருத்து கேட்பு முகாம்ல உண்மையிலே விவசாயிகள் கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டு அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த MSPக்கான ஒரு போராட்டம் விவசாயிகள் போராட்டி இருக்க மாட்டாங்க, விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே நடந்திருக்காரு. அப்போ இப்படிலாம் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்துல அவங்க சொல்ற கருத்துக்களை இந்த நிதிநிலை அறிக்கையில அவங்க சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு உண்மையான ஒரு பதிவு. அதுதான் உண்மையிலே இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் தான். அதாவது விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்டு அதை நிதிநிலை அறிக்கையில தாக்கல் பண்றது அப்படிங்கிறது உண்மையான ஒரு நல்ல திட்டம் தான். ஆனா இதை சரியான முறையில பயன்படுத்தி சரியான முறையில பின்பற்றி கரெக்டான விவசாயிகளை அழைச்சிட்டு போய் அவங்களோட கருத்துக்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அவங்களோட கருத்துக்களை இந்த நிதிநிலை அறிக்கையில பதிவு செஞ்சாங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். இப்படி இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் இந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டங்களை சரியா அமைச்சர் அவர்கள் சரியா பின்பற்றாதனால நிறைய உங்களை விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை. உதாரணத்துக்கு 2021 தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு இந்த திட்டங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற 83 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த 83 வாக்குறுதியில நிறைவேற்றப்பட்டது 10 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டது. அதுல ஒண்ணுதான் இந்த வேளாண்மைக்கான தனியான ஒரு நிதிநிலை அறிக்கை. இப்போ இந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்துல விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்கிறப்ப அவங்களோட கஷ்டங்களையும் விவசாயிகளோட கருத்துக்களையும் வாங்கி உண்மையிலே ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் நான் முதல் சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கான எந்த ஒரு திட்டங்களும் விவசாயிகளை சென்றடைஞ்சிருக்கும். அதனால விவசாயிகள் நல்லா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்திருக்காது. விவசாயிகள் குறிப்பா அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான தனியான போராட்டங்கள் நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இருக்க வாக்காளர் பட்டியல்ல பாத்தீங்கன்னா 53% விவசாய மக்கள் மட்டும்தான். இப்போ அதிகமா இருக்கிற அதிக மக்கள் இருக்கிற தொகுதியில 53% விவசாய மக்கள்கள் தான். அதனால விவசாயிகளோட எண்ணிக்கை தான் இந்த தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட 53% விவசாயிகள் வாக்களிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அவங்களுக்கு
இந்த ஆட்சி மூலயமா ஏதாச்சும் ஒரு நல்லது இருந்தாதான் வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த ஆலோசனை கூட்டத்துல முறைப்படி நடத்தி முறையான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வந்து 14ஆம் தேதி தாக்கல் பண்ணினாரு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை பெரிய ஆட்சி அமைக்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஒரு அமைச்சர்களும் மக்கள் கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன்னா 53% இந்த விவசாய மக்கள் வந்து விவசாய வாக்காளர் மக்கள் தான் வந்து முதலமைச்சரை மட்டும்தான் கேள்வி கேட்க போறாங்க. நீங்க இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்களே ஏன் நிறைவேற்றலைன்னு. குறிப்பா இந்த வாக்குறுதிகளே 2 வாக்குறுதி நம்ம சொல்லணும். அதாவது கரும்புக்கான ஆதரவு விலையை வந்து 4000 ரூபாய் ஒரு டன்னு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எந்த விவசாயிகளுக்கும் போய் சேரல. அதே மாதிரி வந்து நெல்லுக்கு வந்து 2600 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எந்த விவசாயிகளுக்கும் போய் சேரல. இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறனாலதான் வந்து விவசாயிகள் நிறைய இடத்துல போராடுறாங்க. விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் உயரல. அதனால இதை கருத்துல கொண்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒழுங்கா இந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து முறைப்படி நடத்தினாரு அப்படின்னா விவசாயிகளுக்கும் நல்லது. மீண்டும் ஒரு பெரிய ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கண்டிப்பா அதிகமா இருக்கும். இந்த 53% விவசாய வாக்காளர் மக்கள் வந்து சிந்திக்கணும். இந்த நிதிநிலை அறிக்கை வந்து நமக்கு வந்து கரெக்டானதா, நம்ம இந்த மாதிரி கட்சிக்கு வந்து வாக்களிச்சா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, விவசாயிகளை வந்து இவங்க பாதுகாப்பாங்களா அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தேர்தல் அப்போ வாக்குகளை வந்து சேகரிக்கணும். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவும் உங்களோட உறவினர் மற்றும் விவசாயிகள் அனைவருக்கும் அனுப்பிவிட்டு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.